கமலா வந்து ராதிகா கிட்ட பாக்கியாவும் கோபியும் சண்டை போட்ட வீடியோ வந்து நெட்டில் வந்து இருக்குது பாரு, எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னா ராதிகா வந்து கோவப்படுறாங்க. அப்போ கோபி வந்து கரெக்டாக உள்ளே வராரு. அவரை பார்த்தோன்னா இப்போ உங்களுக்கு சந்தோஷமா, நான் வெளியவே போகக்கூடாது, வெளியவே தலை காட்டக்கூடாதுன்னு சொல்லி திட்டம் போட்டதை இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உங்களை பார்த்து தானே உங்கள் பிள்ளைங்களும் வளருவாங்க, அதை பற்றி உங்களுக்கு கொஞ்சமாக அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து பாக்கியம் மேலே கோவம் இருக்குது அப்படின்னா அதை வேறு விதத்தில் காமிக்கணும். அதை விட்டுட்டு ரெஸ்டாரண்ட்டில் விஷத்தை கலக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி செஞ்சுருக்கீங்களே, அதை செய்யறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு, கொஞ்சமாவது குற்றம் உணர்ச்சி உங்களுக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ராதிகா வந்து இப்படி பேசுறதை கேட்டோன்னா ராதிகோட அம்மா வந்து ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க, மாப்பிள்ளை கிட்ட இப்படி தான் பேசுவியா, அவர் ஒன்றும் தப்பு பண்ண கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே கோபி இருந்துட்டு நான் ஒன்றும் அந்த விஷயத்தை கலக்கல, அந்த ஷெஃப் தான் வந்து கெட்டு போன கறியை கலந்துருக்கான், அவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே ராதிகா இருந்துட்டு என் முகத்திலேயே முழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. அங்கே வந்து இனியாவோட காலேஜில் காமிக்கிறாங்க. இனியா வந்து தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவள் பக்கத்தில் வராங்க. பாக்கியாவும் கோபியும் சண்டை போட்ட வீடியோ வந்து நெட்டில் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கிறத காமிச்சு கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. பேசுனதோட மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவோட சேர்த்து இனியாவையும் சேர்த்து செல்ஃபி எடுக்கிறாங்க. அதனால இனியாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு வந்துடுறாங்க. காலேஜ்லேருந்து வீட்டுக்கு வந்து நடந்தது எல்லாத்தையும் வீட்டில் சொல்லிட்டு அழுகுறாங்க. அழுததோட மட்டும் இல்லாமல் பாக்கியா கிட்ட போய் நீ எதுக்காக அப்பா கூட சண்டை போட்ட, உன்னால் ஒழுங்காக ரெஸ்டாரண்ட் வேலையை மட்டும் பார்க்க முடியாதா, நீ இதே மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருப்பியா, என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல காலேஜில் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாக்கியாவை திட்டுறாங்க. அதுக்கு வந்து பாக்கியா ஆரம்பத்துலேருந்தே உங்கள் அப்பா தான் எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, நான் ஒன்றும் அவர்கிட்ட பிரச்சனையை தேடி போக கிடையாது, எனக்கு வந்து யார்கிட்ட போய் வம்பு செய்யணுங்கிற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. ஆனால் பாக்கியா சொன்ன எதையுமே வந்து இனியா ஏற்றுக்கிறதா இல்லை. பாக்கியா சொன்ன எதுவுமே காதில் வாங்கிக்காமல் இனியா வந்து அவங்க இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசுகிறத பார்த்தோன்னா ஜெனிக்கு கோவம் வந்துடுது. ஆன்ட்டி பக்கம் என்ன தப்பு இருக்குது, எதுக்காக இப்படி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க சொல்கிற எதையுமே காதில் வாங்கிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறது வந்து நம்மளை தானே பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை திட்டுறாங்க. உடனே இனியாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிருது. நான் வந்து அப்பாவை பார்க்கறக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவோட வீட்டுக்கு போகிறாங்க. ராதிகாவோட வீட்டுக்கு போன இனியாவை பார்த்தோன்னா ராதிகா வந்து வாயினியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கமலா வந்து உங்கள் அம்மா வேவு பார்க்கறதுக்காக உன்னை அமிச்சாலா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கமலா வந்து அப்படி கேட்டோன்னா இனியாவுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருது. எங்கள் அம்மா பற்றி இந்த மாதிரி தப்பு தப்பாக பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே வந்து இந்த ராதிகா தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களை வந்து எங்கள் அப்பா எப்போ கல்யாணம் பண்ணாரோ அப்போ இருந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, இவங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் எல்லாம் நாங்கள் எங்கள் குடும்பமாக சந்தோஷமாக தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களால தான் எங்கள் வீட்டில் அடிக்கடி சண்டை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் இனியாவை தேடிட்டு ஜெனியும் அங்கே வந்துடுறாங்க. ஜெனியை பார்த்த உடனே மறுபடியும் கமலா வந்து பாக்கியாவை கண்டபடி திட்டுறாங்க. அதை பொறுத்துக்க முடியாமல் ஜெனியும் ராதிகாவால் தான் இந்த குடும்பத்தில் இருந்த சந்தோஷம் எல்லாமே போயிருச்சு, இப்போ டெய்லி எங்கள் குடும்பத்தில் எப்போ பாரு பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காட்டி பேசிட்டு இனியாவை தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. கமலாவை தூண்டி விட்டதுனால இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிட்டாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் பேசுனது கேட்டோன்னா ராதிகா வந்து இடிஞ்சு போயிடுறாங்க. நான் எந்த பிரச்சனைக்குமே போகலையே, ஒரு செஞ்சது தப்புன்னு மட்டும் தானே நான் பேசுகிறேன், வேற எந்த விஷயத்துலையும் நான் தலையிடவே இல்லையே, ஆனால் இவங்க என்ன எல்லாரும் என்னவே குத்த சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துடுறாங்க. இன்னைக்கு எபிசோட் இப்படி தான் முடியுது. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.